எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீடியோவுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும். பட் கவலையப்படாதீங்க, மீண்டும் அந்த வீடியோ உங்களுக்காக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லைவ் ஸ்ட்ரீம் போடும்போது நம்ம நிறைய பேருக்கு ஸ்பேனர் கொடுத்துட்றோம். பட் திரும்பி அவங்க வர்றது கிடையாது, நம்மளுடைய லைவுக்கு சம்டைம்ஸ் வர்றது கிடையாது. அவங்களுடைய சுச்சுவேஷன் வர முடியாமல் இருக்கலாம், இல்லை நம்ம மீது ஏதாவது கோபமாக இருக்கலாம். அப்போ நம்ம அவங்க ஸ்பேனரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க லைவுக்கு வரணும். ஆனால் இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், லைவுக்கு வராமலே நீங்களும் லைவ் போடாமலே அவங்களுடைய ஸ்பேனரை ரிமூவ் பண்ணலாம். எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்ன செய்கிறீங்கன்னா நண்பர்களே, குரோம் செட்டுக்கு போங்க. ஓகேவா, குரோம் செட்டில் போயிட்டு நம்மளுக்கு நெட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. குரோம் செட்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல youtube.studio.com அப்படின்னு சொல்லி கொடுங்க. நம்மளுக்கு டைப் பண்ண தெரியாத காரணத்தால் கூகுள் மைக்கோட உதவியோட நம்ம சொல்லிடுவோம் youtube.studio.com. இப்போ நம்ம டைப் பண்ணியாச்சு. ஓகேவா, டைப் பண்ணல, கூகுளில் சொல்லியாச்சு. இப்போ சர்ச் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ சர்ச் கொடுக்குறோம். சர்ச் கொடுத்தோடனே ஓப்பன் ஆகுது. கீழே லாகின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள், அந்த லாகினை டச் பண்ணுங்கள். ஓகேவா, லாகினை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே டேஷ்போர்டுக்குள்ளே போய்டும், அதாவது உங்களுடைய சேனல் டேஷ்போர்டுக்குள்ளே போய்டும். ஓகேவா, இப்போ சேனல் டேஷ்போர்டுக்குள்ளே வந்துருச்சு. சேனல் டேஷ்போர்டுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம், அதாவது அப்படியே கீழே அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். ஓகேவா, ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு செட்டிங் காட்டுது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? கீழே ஒரு செட்டிங் காட்டுதில்ல, அந்த செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஜூமிங்கை குறைச்சிக்குவோம், அந்த செட்டிங்கை ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ செட்டிங் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா, செட்டிங் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ செட்டிங் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா, செட்டிங் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஜெனரல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல், அதுக்கப்புறம் அப்டியூட் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் பர்மிஷன் அப்படின்னு இருக்குது. அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது 1 2 3 4 5ஆவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த 5ஆவதை டச் பண்ணுங்கள். இப்போ நம்ம டச் பண்ணியாச்சு. டச் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? டச் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் செட்டரை என்னமோ போட்டிருக்கு இங்கிலீஷில், அதை பார்த்துக்குங்க. நான் ஹலோ டைம் பாஸ் 01 அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அந்த சேனலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேனர் கொடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி நீங்களும் யாராருக்கு ஸ்பேனர் கொடுத்துருக்கீங்களோ எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும், எல்லாமே வந்துடும். நீங்கள் யாராருக்கு ஸ்பேனர் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை பேர் ஸ்பேனருமே அந்த இடத்துல வந்துடும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு அவங்களுடைய ஸ்பேனர் எடுக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள். இந்த இருக்குல்ல பக்கத்தில் ஒரு இன்ட் மார்க் தெரியுது பாருங்கள், அந்த இன்ட் மார்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பேனர் ரிமூவ் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ட்டு இருக்கும், அதை சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா, வெரி சிம்பிள் தான். ஓகே, ஸ்பேனர் ரிமூவ் ஆகிடும். நீங்கள் என்ன செய்றீங்க, பேக்கில் போய்ட்டு திரும்பவும் ஒரு முறை பாருங்கள். ஓகே, அதாவது பேக்கில் போயிருங்க, ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு போயிருங்க. திரும்பவும் பாருங்கள், உங்களுக்கு இதே மாதிரி அவங்களுடைய ஸ்பேனர் போயிடுச்சு, அவங்களுடைய நேம் அந்த இடத்துல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெட்வொர்க் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே காமிச்சிரும், பட் அவங்களுக்கு ஸ்பேனர் ரிமூவ் ஆகிருக்காது. ஏன்னா உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா. உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வெரி சிம்பிள் தான் நண்பர்களே. ஓகேவா, இது போன்ற வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்படி தான் ஸ்பேனர் எடுக்கணும். நீங்கள் அவங்க லைவுக்கு வர்றாங்க வரல, அதை பற்றிலாம் கவலையே பட வேண்டியதில்லை. ஓகேவா, வெரி சிம்பிளாக நீங்கள் ஸ்பேனர் எடுத்துடலாம். ஓகே.